ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டெக்னாலஜி சீரீஸில் லினக்ஸில் செகண்ட் செஷன் பார்க்க போகிறோம். செகண்ட் செஷனில் நம்ம 3 கமாண்டை பற்றி பார்க்க போகிறோங்க. அப்ளிகேஷனில் 3 கமாண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎஃப்னு ஒரு கமாண்ட் இருக்குங்க. இந்த கமாண்ட் வந்து டிஸ்க் ஃப்ரீ ஆர் டிஸ்க் ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு சைஸ் மெமரி ஃப்ரீ இருக்கு இதை செக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற கமாண்ட் தான் டிஸ்க் ஃப்ரீ ஆர் டிஸ்க் ஃபுல். டிஎஃப் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா என்னன்னா, பர்டிகுலர் அந்த பார்ட்டிஷன்ல வந்து எவ்வளவு சைஸ் இருக்கு, எவ்வளவு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு, இந்த இது எவ்வளவு ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டா செக் பண்றதுக்கு டிஎஃப் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணலாம். df-a கொடுத்தோம்னா ஆல் பார்ட்டிஷன், எல்லா பார்ட்டிஷன்லையும் எவ்வளவு ஸ்பேஸ் ஃப்ரீயா இருக்கு, எவ்வளவு ஃபுல்லா இருக்குங்கிறத டீச்சர்ஸ். இது வந்து அந்த இது வந்து அந்த ஃபார்மேட் வந்து எம்பி சைஸ்ல இருக்கும். ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்ல ஜிபி சைஸ்ல காமிக்கணும்னா நீங்க வந்து df-h கொடுத்தீங்கன்னா ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட் 9GB 8GB ஃபுல் ஆயிடுச்சு, 4GB ஃபுல் ஆயிடுச்சு, இது மாதிரி ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்ல பாருங்க. df டெல்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ ஹோம் டைரக்டரி, ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கேன். டில்டுங்கிற ஹோம் டைரக்டரியில எவ்வளவு பார்ட்டிஷன் ஃப்ரீயா இருக்கு, எவ்வளவு ஃபுல்லா இருக்குங்கிற டீடைல்ஸ் இருக்கணும். ஸோ இது வந்து எப்படின்னா மோஸ்ட்லி டிபிஏ யூஸ் பண்ணுவாங்க. பட் நீங்க வந்து அந்த கமாண்ட் தெரிஞ்சு வச்சீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எவ்வளவு ஃபுல்லா இருக்கு பார்ட்டிஷன், நம்ம யூஸ் பண்ற பார்ட்டிஷன் டீடைல்ஸ்க்கு இந்த டிஎஃப் கமாண்ட் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் inode, இந்த கமாண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கமாண்டுங்க. யுனிக்ஸ்ல வந்து எப்படின்னா எப்போதுமே வந்து ஃபைல்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஃபைல்ஸை வந்து கம்மியாகும், ஃபைலோட சைஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ண வந்து நம்மளுக்கு வந்து ஆப்டிமல் வே ஆஃப் வந்து மெமரி யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து லினக்ஸ்ல ஒவ்வொரு ஃபைலுக்கும் ஒரு inode நம்பர் இருக்குங்க. அந்த inode நம்பருங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஒவ்வொரு ஃபைலுக்கு கிரியேட் பண்ணல. ஸோ வந்து அந்த பர்டிகுலர் பார்ட்டிஷன்ல இவ்வளவு inode நம்பர் தான் இருக்குன்னா, அந்த inode நம்பர் எக்ஸிட் ஆயிடுச்சுன்னா அதனால வந்து நீங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க டேட்டா இது ஃபைலை கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் நீங்க ரிமூவ் பண்ணிட்டு தான் மறுபடியும் நீங்க இன்சர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து inode நம்பர் வந்து ஃபுல் ஆயிடுச்சு இதுன்னா நீங்க வந்து செக் பண்ணலாம். df-i inode நம்பரோட வரும். அந்த inode நம்பர் எவ்வளவு inode நம்பர் இருக்கு, எவ்வளவு ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறது -i inode நம்பர் நம்ம டீடைல்ஸ் சொல்லலாம். ls-னா லிஸ்ட், அந்த ஃபைல் அந்த டைரக்டரியில ஃபைல்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணி அதுல இருக்க inode நம்பர்ஸையும் காமிக்கிறதுக்கு ls-i. ஓகேங்களா? இந்த கமாண்ட் வந்து நீங்க வந்து inode நம்பர்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் ஃபைலோட inode நம்பர்ஸ் செக் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்டாட் கமாண்ட், இது ஸ்டேட்டஸ் கமாண்ட்ங்க. இது வந்து எல்எஸ் மாதிரியே தான், பட் இது கொஞ்சம் மோர் டீடைல்ஸ் கொடுக்குங்க. எப்படின்னா இது வந்து என்னன்னா லாஸ்டா என்ன பிளாக் சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னா இந்த ஸ்டாட் டெல்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து அந்த டீடைல்ஸ் கூட நம்ம கொடுக்கலாம். என்னென்ன பிளாக் இது ஆயிருக்கு, எவ்வளவு பைட்ஸ் மெமரி, யாராவது அக்சஸ், குரூப்புக்கு என்ன அக்சஸ் இருக்கு, யூசருக்கு என்ன அக்சஸ் இருக்கு, அப்புறம் வந்து லாஸ்ட் சேஞ்ச் என்ன இது அப்படிங்கறதெல்லாம் வந்து கொடுக்குங்க. இதை வந்து நீங்க எப்படியும் பிரிண்ட் பண்ணி காமிக்கலாம். ஸ்டாட் -printf ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸ்ல % ஏன்னா ஆக்டல் நம்பர், இந்த 777 இல்லை அது மாதிரி என்ன பெர்மிஷன் அந்த ஃபைலுக்கு இருக்குங்கிறத அதை கொடுக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்லாஷ் என்னங்கிறது வந்து நேம், ஃபைல் நேம் என்ன அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் % மறுபடியும் ஏங்கிறது வந்து இது வந்து இது அந்த அக்சஸ் தான். இது வந்து இது ஆக்டல் இல்லாம நான் ஆக்டல் பெர்மிஷன்ஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் அதோட ஃபைல் நேம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து என்னத்துக்கு இந்த ஹோம் டைரக்டரிக்கு இந்த டீடைல்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு லாஸ்டா இந்த பேராமீட்டர் டில்ட். ஓகேங்களா? இதுதாங்க நான் இன்னைக்கு ஷேர் பண்ண நினைச்சது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கமாண்ட். டிஎஃப் கமாண்ட், inode, ஸ்டாட், இந்த 3 கமாண்டும் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கமாண்ட்ங்க. இதுல வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க தான் ரொம்ப இதா இருக்கும். நீங்க வந்து உங்க பர்சனல் சிஸ்டத்துல வந்து இது விஷுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்க பாருங்க. ஒவ்வொரு வாட்டி கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணையில தான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது மாதிரி ஈஸியா வந்து நீங்க மெமரைஸும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த யுனிக்ஸ் நீங்க வந்து விண்டோஸ்ல வந்து எல்லாமே வந்து மவுஸ் கிளிக்லயே வந்து நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ அதனால யுனிக்ஸ்ல பிரச்சனை என்னன்னா எல்லாமே கமாண்ட்ஸ். பட் யுனிக்ஸ்ல கொஞ்சம் நீங்க அடாப்ட் ஆயிட்டீங்கன்னா நீங்க வந்து விண்டோஸ் லைக் பண்ண மாட்டீங்க, யுனிக்ஸ் தான் லைக் பண்ணுவீங்க. ஏன்னா வந்து அதுல பண்ற ஆப்ரேஷன்ஸ் வந்து இதை வந்து சிம்பிள் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா இது பண்ண முடியும்.
அக்சஸ்லாம் கொடுக்குறதுலாம் ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அதனால வந்து அந்த ப்ராக்டிஸை வந்து கண்டினியூஸாக பண்ணுங்க. நீங்கள் வந்து அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்க. வேறு எதுவும் நான் எக்ஸ்ட்ரா இது பண்ணுறதுன்ட்டு இதுதான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சது. சேனலை லைக் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்க. கண்டினியூஸாக வந்து லெனக்ஸில் வந்து அப்ளிகேஷன் யூசர் லெவல் கமெண்ட்டு நான் வந்து எக்ஸ்பிளனேஷனும் டீட்டெயில்ஸாக ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட ஃபீட்பேக்கையும் எனக்கு கொடுங்க. வேறு ஏதாச்சும் டாபிக் இது பண்ணுறாருன்னா சீரீஸ் முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் நான் இது பண்ணுறேன். தேங்க்யூ.